அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் விசாலத்தன்மை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அதன் நிழலில் மிக வேகமாக பயணிப்பவர் 100 ஆண்டுகள் சென்று கொண்டே இருப்பார். ஆயினும் அந்த மரத்தின் நிழல் முடிவடையாமல் நீண்டு கொண்டே செல்லும். நீங்கள் விரும்பினால் சொர்க்கவாசிகள் நீண்ட நிழலில் இருப்பார்கள் என்னும் வேதமுறை குர்ஆனுடைய வசனமாகிய அல் குர்ஆன் அத்தியாயம் 56 வசனம் 30 ஓதிக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 3252 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மரம், அந்த மரத்தின் நிழலை கடப்பதற்கு ஒருவர் பயணித்து கொண்டே இருப்பார். அந்த பயணம் 100 ஆண்டுகள் பயணமாக இருந்த போதிலும் மரத்திற்கு உண்டான நிழல் முடிவுக்கு வராது என்பதை பார்க்கின்ற போது சொர்க்கத்தினுடைய விசால தன்மை எந்த அளவுக்கு என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொர்க்கம் முழுவதுமே மரங்களால் சூழப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ரீதியிலே ஒரு மரத்தினுடைய விசாலமே இப்படி என்றால், சொர்க்கம் முழுவதும் இருக்கக்கூடிய மரங்களுடைய விசாலத்தன்மைகளை வைத்து அதனுடைய கொள்ளளவு எவ்வளவு என்பதை நாம் சிந்திக்க தலைப்படுகின்ற போது அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விசாலத்தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநிறுத்தி ரமணானில் நோன்பும் நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் நுழையச் செய்வது அல்லாஹுவின் மீது கடமையாகிவிட்டது. அவர் நல்வழியில் நாடு துறந்து ஹிஜ்ரத்து சென்றாலும் சரி, அல்லது அவர் பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இப்படி குறிப்பிட்ட வேளையிலே ஒரு நபித்தோழர், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நாங்கள் மக்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கலாமா என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் விரிவாக சொன்னார்கள், சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள், அதாவது அந்தஸ்துக்கள் உள்ளன. அவற்றை தன்னுடைய பாதையில் அறப்போர் புரிபவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயார்படுத்தி வைத்துள்ளான். ஒவ்வொரு அந்தஸ்திற்கும், ஒவ்வொரு 2 படித்தரங்களுக்கும் இடையே உண்டான தொலைதூரம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தொலைதூரத்தை போன்றதாகும் என்று குறிப்பிட்டு, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தின் படித்தரத்தையே கேளுங்கள் என்று குறிப்பிட்டுவிட்டு, ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கம்தான் சொர்க்கத்தில் மிகச்சிறந்த படித்தரமும் மிக உயர்ந்த படித்தரமுமாகும். அதற்கு மேலே அளவிலா அருளாளன் அல்லாஹுடைய அரியாசனம் இருக்கிறது. இன்னும் அந்த படித்தரத்தில் இருந்தே சொர்க்கத்தின் ஆறுகள் வெளிப்படுகின்றன, பாய்கின்றன என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 7423 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலேயுள்ள சிறப்பு அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கின்ற ஒளியால் உண்டான நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று ஆர்வத்தோடு பார்ப்பார்கள். அந்தஸ்தில், அதாவது படித்தரத்தில் தமக்கும் அவர்களுக்கும் இடையேயுள்ள அந்த ஏற்றத்தாழ்வை கண்டு அவர்கள் ஏக்கம் கொண்டே அப்படி பார்ப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியைத்தான் இந்த நபித்தோழர் அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அந்த அளவிற்கு சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் என்பது இவ்வளவுதான் என்று வரைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு விசாலமான தன்மை கொண்டது என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த படித்தரங்களை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.